பாசத்தினுடைய அருமை பேரம் பேச்சு எடுத்தவர்களுக்கு தெரியும். பேரம் பேச்சு எடுத்தவர்களுக்கு தான் இந்த அந்த தாதாங்கிற ஸ்தானத்துல ஒரு அப்பா ராதா நன்னாங்கிற ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பேர குழந்தைகளுடைய பேத்திமார்களுடைய அந்த பாச உணர்வு தெரியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ அவர்களுடைய மகள் வழி பிள்ளைதானே என்று சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது. பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் பிறந்த மக்களில் ஹசன் ஹுசைன் என்ற அழகிய சிறுவர்கள். இந்த அழகிய சிறுவர்களை கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் வளர்த்தது யார் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான். தங்களின் மடியிலும் மார்பிலும் தங்களின் தோளிலும் முதுகிலும் அல்லாஹு அக்பர் தங்களுடைய பேரக்குழந்தையை சுமந்து வளர்த்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவிற்கு நாயகத்தோடு நெருக்கமானவர்கள் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். நாயக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய உதடுகள் அவருடைய முகங்களில் முத்தமிடப்பட்டிருக்கிறது. பேரக்குழந்தைகளுடைய உதடுகளில் முத்தமிடப்பட்டிருக்கிறது. பேரக்குழந்தைகளுடைய கருத்துகளில் முத்தமிடப்பட்டிருக்கிறது. பேரக்குழந்தைகளுடைய மார்பகங்களில் முத்தமிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். இன்னும் சொல்ல போனால் நபிகளாரோடு அந்த மெம்பரிலே அமரக்கூடிய பாக்கியம் கொடுப்பினை சந்தர்ப்பம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை தவிர வேறு யாருக்குமே இந்த உலகத்திலே கிடைக்கவில்லை. மெம்பர் படியில் மேலே ஏறி குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பேரக்குழந்தை அவர்கள் தட்டு தடுமாறி நடந்து வருகிறார்கள். எங்கே அவர் விழுந்து விடுவார் என்று மெம்பர் படியில் இருந்து இறங்கி போய் பேரை தூக்கிட்டு வந்து மெம்பர் படியில் வந்து அமர்ந்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு இவை அனைத்துமே நாயக தோழர்களாகிய சஹாபா பெருமக்களுடைய கண்ணுக்கு முன்பாகவே அந்த முன்னிலையிலேயே நடைபெறுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளார் இன்னும் இந்த பேர குழந்தைகள் சம்பந்தமாக சொன்ன செய்திகள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். அவர்கள் சொன்னார்கள், அல் ஹசன் வல் ஹுசைன் சய்யித் அஸ்பாபுல் ஜன்னா. ஹசனும் ஹுசைனும் சொர்க்கத்தின் வாலிபர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அஹ்மதிலும் திருமதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு தகவலும் பதிவு செய்யப்படுகிறது. சொன்னார்கள், ஹுசைன் மின்னி வ அன மின்ஹு. ஹுசைன் என்னில் உண்டானவர், நான் அவரில் உண்டானவன். யார்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர்தான் நான் தான் அவர் என்று சொல்லும் விதமாக பாசத்தின் உச்சகட்ட வார்த்தையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெளிப்படுத்திய இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினர்கள் அஹ்ல பைத் என்று சொல்லக்கூடிய நாயகத்தின் வழித்தொடர்கள். ரசூலுல்லாஹ் ஆண் வாரிசுகளுடைய பரம்பரை கிடையாது, பெண் வாரிசுகளுடைய பரம்பரை தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில்